இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெலிஷியஸ் ரெசிபி, அதாவது ஃப்ரூட் கஸ்டர்ட். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னா 1/2 லிட்டர் பால், 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/4 கப் சுகர், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அப்புறமா டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு நட்ஸ். இப்போ கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த 1/2 லிட்டர் பால்லேருந்து ஒரு 1/4 கப் பால் போல் இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். மீதி இருக்கிற பாலில் சுகரையும் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். பால் கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரையும் அந்த பாலில் சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டே பாலை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். பால் இந்த அளவு திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்ச அப்புறமா இதை நம்ம வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸோட ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கஸ்டர்ட் ஃப்ரூட்டில் சேர்க்கறதுக்காக நான் இங்கே கொஞ்சம் ஆப்பிள், அப்புறமா 2 கட் பண்ண கிரேப்ஸ், கொஞ்சம் மாம்பழம், அப்புறமா மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நல்லா ஆறுன கஸ்டர்ட் மிக்ஸையும் இந்த ஃப்ரூட்ஸோட ஒன்றா கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற கஸ்டர்ட் ஃப்ரூட்டை எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸும், கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். அதை டெக்கரேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிங்கு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.